நம்ம இப்போ முந்தைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செலினியமோட ப்ரௌசர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை பார்த்தோம். அதில் நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ரௌசருக்கு எப்படி யூஆர்எல் கொடுக்கறது, யூஆர்எல் கொடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜோட டைட்டில் என்ன, அதுக்கு என்ன கரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பேஜ் சோர்ஸை எடுக்கிறது எப்படி, அதில் ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய நிறையா டேப்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் கமெண்ட்ஸ். இது அடுத்த கமெண்ட், நம்மளோட ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அடுத்த கமெண்ட் வந்து இந்த நேவிகேஷன் அப்படிங்கிற கமெண்ட். இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒரு டெஸ்ட் கேஸ்லேருந்து அடுத்த டெஸ்ட் கேஸ்க்கு போகிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிற வெப்பேஜில் லாகின் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஆனால் நான் லாகின் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ அது என்ன, அது ஒரு டெஸ்ட் கேஸ். இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறது ஒரு ரோல் பர்ஃபார்ம் பண்ணுது, ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ரோல் பர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு எடுத்த உடனே ஓப்பன் ஆகிறது லாகின் ஸ்க்ரீனு. ஆனால் நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா. அதே மாதிரி நான் ஆட்டோமேட் பண்ணும்போதும் கோடிங் வந்து நான் என்ன பண்ணணும், இந்த பேஜில் இருந்து அந்த பேஜுக்கும் அந்த பேஜில் இருந்து இந்த பேஜுக்கு வர்ற மாதிரியும் நான் வந்து கோடிங் எழுதணும். அதை நாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நாம் வந்து இங்கே பார்க்க போகிறோம். அதை ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்டில் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ பார்க்க போகிறது விண்டோ கமாண்டையும் பார்க்க போகிறோம். விண்டோ கமாண்ட்னா நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் நார்மலாக ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த செட்டிங்ஸை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், இந்த விண்டோ கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றியும் நாம் நம்மளோட ப்ரோக்ராமில் பார்க்கலாம். நான் கிரியேட் பண்ணக்கூடிய பேக்கேஜஸை பாருங்கள், நான் என்ன நேமில் கிரியேட் பண்ணிட்டு வரேன்னு, காம் டாட் ப்ரௌசர் கமாண்ட்ஸ், காம் டாட் நேவிகேஷன் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒரு கார்ப்பரேட்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் கொடுக்கக்கூடிய நேமே வந்து நாம் என்ன ரோல் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாம் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதில் நேவிகேஷன் அண்ட் விண்டோ கமாண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு நான் வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு என்ன தேவைப்படுதுங்க, மெயின் ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படுது. அதனால நான் மெயின் ஃபங்க்ஷனையும் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போது சேம் இதே இந்த பேக்கேஜில் இருந்துச்சு பார்த்தீங்களா டெஸ்ட் கேஸு, அதே மாதிரி இதுக்கும் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதலாம். பட் நம்மளுக்கு எப்படி ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் எழுதணுங்கிறது தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, இந்த ப்ரோக்ராமுக்கு டெஸ்ட் கேஸ் எழுத போகிறது இல்லை. சரி சார், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்மளோட செலீனியம் வெப் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். என்ன ஆப்ஜெக்ட் நாம் கிரியேட் பண்ண போகிறோம், டிரைவர்னு சொல்லிட்டு எந்த ப்ரௌசருக்கு நாம் கிரியேட் பண்ண போகிறோம், க்ரோம் ப்ரௌசருக்கு பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் ப்ரௌசருக்கு கிரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து நாம் என்ன பண்ணணும், ஒரு யூஆர்எல்லை ஓப்பன் பண்ண வைக்கணும். ஸோ டிரைவர் டாட் கெட், இது வந்து நான் கொடுக்கக்கூடிய யூஆர்எல் https://google.co.in அப்படின்னு நான் ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஆர்எலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு சொல்லும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதனால் யூஆர்எலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இதில் கொடுத்துருவாங்க. இப்போது நாம் அடுத்து என்ன பண்ணணும்னா இதை டைம் செட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த டைமிங் வந்து நாம் கொடுக்குறோம். நான் ஒவ்வொன்றுக்கும் 2 செகண்ட்ஸ் டைம் வந்து நான் கொடுக்க போகிறேன். எதுக்காகனா என் ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் தெரியணுங்கிறக்காக. சார் எதுக்காக இங்கே த்ரோஸ் ஆட் பண்ணிங்க, ஏன்னா இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணும், அதனால இதை த்ரோ பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. லைன் நம்பர் 10, லைன் நம்பர் 11, இந்த 2 லைனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வெப்பேஜை ஆட்டோமேட் பண்ணாலும் கம்பல்சரியாக இந்த 2 லைன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் எப்படி ஓப்பன் பண்ணணும், அந்த ஓப்பன் பண்ண ப்ரௌசருக்குள்ளே என்ன பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம
சொன்னால் தான் தெரியும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 லைன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே தான் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கங்க, இந்த கூகுள் அப்படிங்கிற பேஜ் தான் லாகின் அப்படின்ட்டு. இப்போ நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ப்ரௌசரை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நேவிகேட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எங்கே நேவிகேட் பண்ண போகிறேன், அடுத்த யூஆர்எலுக்கு. ஸோ டாட் டு யூஆர்எல். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஜ்குள்ளே போகணுன்னு நான் சொல்கிறேன். youtube.com அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து என்னோட என்னதுங்க ரெக்வயர்டு